வேண்டாம்னு சொல்றல, விடுங்க கைய. இவகிட்ட எப்படி பிட்ட போட்டாலும் இறங்கி வர மாட்டேங்கிறாளே. இவளை கெடுக்க வச்சு என்ன கெட்டவனாக்கிடுவாளோ? எல்லாம் என் தலையெழுத்து. கார்த்திக் பையன் இப்படி இருக்கானே, சக்தி மேல வெறி பிடிச்சு அலையறானே. இல்ல, எல்லாத்துக்கான நான் தானே. என் மனசுல பட்ட சின்ன சபலத்தை அவங்கிட்ட சொல்ல போய் சின்ன தீப்பொறியா பத்தி இன்னைக்கு காட்டுத்தீயா பரவிடுச்சே. இப்போ எப்படி அவனை கண்ட்ரோல் பண்ண போறேன்? ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இந்த வீட்டுல உருவாக போகுதுன்னு நினைக்கிறேன். அவன் மும்பையில எப்படி நடந்துகிட்டானோ அதே மாதிரி இங்கேயும் நடந்துக்கிறானே. சக்தியை அடைஞ்சே தீருவேன்னு அலையிறானே. நான் என்ன பண்ணுவேன்? சரி, இத பத்தி சக்தி கிட்ட போய் நேரடியா பேசுவோம். சக்தி, சமயத்தில் உனக்கு ஏதாவது நெருக்கடி வந்தால் நான் சொல்லும் மந்திரத்தை இந்த தாயத்தை பார்த்து கொண்டே சொல்ல வேண்டும். எந்த ஆபத்துமே நெருங்காது மகளே. கடவுளே, என்னால பிரியா லைஃப் பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. எனக்கு தெரியுமா, என் பையன் பெரிய கல்பிரிட். ஆனா நீதான் நல்லவன் சொல்லி சர்டிபிகேட் கொடுத்த. தெரிஞ்சோ தெரியாமலையோ அவன் உன் மேல ஆசைப்பட்டுட்டாமா. நீ அவனை ஏத்துக்கலன்றது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். இப்ப நடந்ததை மட்டும் பிரியா கிட்டயோ அவங்க அப்பா அம்மா கிட்டயோ சொல்லிடாதம்மா. ஆமா, என்னம்மா துணிமணி எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்ட, இங்கிருந்து கிளம்ப போறியா? சரிதாம்மா, உன் முடிவு சரிதான். ஒரு ஒழுக்கமான பொண்ணு, ஒரு யோக்கியமான பொண்ணு, ஒழுக்கங்கெட்ட ஒருத்தன் இருக்கிற இடத்துல எப்படிமா இருப்பான்? போகணும்னு நீ எடுத்த முடிவு சரிதாம்மா. ஆனா நீ போற காரணத்தை மட்டும் தயவு செய்து வெளியில சொல்லிடாதம்மா. எங்க ஃபேமிலியும் ராமச்சந்திரன் ஃபேமிலியும் கிட்டத்தட்ட 22 வருஷமா பழக்கம்மா. அதை கெடுத்துட வேண்டாமா. இத பத்தி அவங்க கிட்ட சொல்லிடாதம்மா. சரிம்மா. ஏமா, நீ கிளம்புறதுக்கு என்ன காரணம்னு அவங்க கிட்ட கேட்டா நீ என்னமா சொல்ல போற? நான் கிளம்ப போறேன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அப்புறம் எதுக்கு பேக்ல துணிமணி எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்க? கோபத்துல ரெடியான மாதிரி தெரிஞ்சது, அதாமா கேட்டேன். வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறின கதையா உங்க மகன் திரும்ப திரும்ப நடக்காத விஷயத்த பத்தியே பேசிட்டு இருக்காரு. பிரியாவோட அம்மா அப்பா என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. அந்த காரணத்தினாலதாம்மா தயவு செய்து கார்த்தியை பத்தி அவங்க கிட்ட சொல்லாதேன்னு சொல்றம்மா. ஏங்க, அவருக்கு நீங்க புத்தி சொல்லக்கூடாதா? செருப்பால அடிச்சு கூட சொல்லிட்டம்மா. அவன் திருந்தவே மாட்டேங்கிறாம்மா. வெறி பிடிச்சவனாட்ட ஆயிட்டாம்மா. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிட்டத்தட்ட பொறுக்கி பசங்க மாதிரிதாம்மா. அவங்க கூட சேர்ந்து ருசி கண்டுட்டாமா. சக்தி, கார்த்திக் பிரியா கல்யாணம் நடக்கணும்னா தயவு செஞ்சு நீ இங்கிருந்து கிளம்புறதுதாமா நல்லது. எனக்கும் அது புரியுது அங்கிள். ஆனா நான் இங்கிருந்து போகணுமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்க முடியாது. நீ எடுக்க முடியாதா? வேற யாருமா முடிவெடுக்கணும்? என்ன இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போன சித்தர் சாமி தான் முடிவெடுக்கணும். சித்தர் சாமியா? அவர்தான் இங்க இல்லையேமா. அவர் எங்க போனார்னு தெரியலையே.
எப்ப திரும்பி வருவார்னு தெரியலையே. ஒண்ணு செய்மா, நீ உடனே கிளம்பி போ சக்தி. சித்தர் சாமி வந்தா நீ கிளம்பி போயிட்டேன்னு நாங்க சொல்லிக்கிறோம். அங்கிள், அவரோட பெர்மிஷன் இல்லாம நான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப முடியாது. அப்படிதான் சித்தர் என்கிட்ட உத்தரவு போட்டிருக்காரு. சக்தி, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கணும்ன்றதுக்காகவே அந்த சாமியார் உன்னை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிருக்காரு போல் இருக்குமா. கார்த்திக் புரிய வச்சிட்டான்னா அவன் வெறி பிடிச்ச மிருகமா மாறிடுவாமா. அப்புறம் அவனை கட்டுப்படுத்துற சக்தி எங்க கிட்ட இல்லம்மா. அம்மா தாயே, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கம்மா. அங்கிள், என்ன நான் காப்பாத்திக்குவேன். ஒரு கெட்ட நோக்கத்தோட உங்க பையன் என்கிட்ட நெருங்கினானா பஸ்பம் ஆயிடுமா. எவ்வளவு தோட்டக்காரன் இருந்தாலும் நம்ம தானே வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஒரு பயிரை நம்பி விட முடியாத வேலைய. காசை வாங்குறாங்க, ஒரு பய உருப்படியா வேலை செய்ய மாட்டேங்கிறானுங்க. நம்ம செல்வியை அடிக்கடி சந்திச்சு பேசுறது இவனாதான் இருப்பானோ? இவன் தான் கன்ஃபார்மா தெரிஞ்சுதுன்னா வாக்கியா கரையை வெட்டுற இதே மம்முட்டியால அவன் கழுத்தை வெட்டி இங்கேயே போச்சிட வேண்டியதான். ஏய், ஆளை பார்த்தா உனக்கு என்ன வேணும்? காரணம் இருப்பான் போல இருக்க. ஏன் தொப்புக்குள்ளேயே வந்து நின்றுக்கிட்டு எனக்கு என்ன வேணும்னு என்னையே கேட்குறேன் நீ? ஏதோ அதிசயத்தை பார்த்த மாதிரி என்னைய பார்த்துட்டு இருந்தல, அதான் கேட்டேன். ஆமா, நீ யாரு? அடிக்கடி இந்த பக்கம் வரியாமே. குறிப்பா என் வீட்டு பக்கமே நடமாட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அது முடிஞ்சதும் போயிடுவேன். காரியத்தை முடிக்கிறதுனா என் பொண்டாட்டியை கடத்திட்டு போறதா? நாட்டை அடக்கி பேசினா உனக்கு நல்லது. அப்ப நீ அடக்கமா நடந்திருக்கணும். ஆமா, என் பொண்டாட்டிக்கிட்ட எதுக்கு நீ அடிக்கடி ரகசியமா சந்திச்சு பேசுற? என்ன தவிர ஊர்ல இருக்க அத்தனை பேரும் பார்த்திருக்கான். ஏன் என் சகல சந்தானம் கூட பார்த்திருக்கான். அந்த ஆள் எப்படியா என்ன மதிப்பான்? கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா ஆள வச்சுக்க மாட்டேங்கிறான்னு என்ன கேவலமா பேச மாட்டான். யாரும் பொண்டாட்டி? ஏய், இது ரொம்ப ஓவரு. வீட்டு பக்கம் வர நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? என் பொண்டாட்டியை தவிர யாரையும் பார்க்க மாட்டியோ? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. யாரு உன் பொண்டாட்டி நீ கேட்கறத பார்த்தா செல்வி என் பொண்டாட்டியா இனிமே இருக்க போறது இல்லைன்றத சூசகமா சொல்ற மாதிரில இருக்கு. செல்வியை சந்தேகப்படாத, உன் வாழ்க்கை நரகமாயிடும். ஆரம்பிச்சிருச்ச நரக வேதனை. நீ எப்ப என் குடும்பத்துக்குள்ள வந்தியோ அப்பயே என் வாழ்க்கை நரகமாய் போச்சு. முட்டாள் முட்டாள். புராணங்கள்லயும் இதிகாசத்திலயும் வர பதிவிரதைக்கு இணையானவ தான் ஓ மனைவி. அவ என்கிட்ட விட்ட கண்ணீர் தான் உன்னை நோயில இருந்து காப்பாத்திருக்கு. உன்னை நோயில இருந்து காப்பாத்திருக்கு. ஓ, அவ உங்ககிட்ட கண்ணீர் விட்டு வர அழுதாளா? அந்த அளவுக்கு நீங்க நெருக்கமாயிட்டீங்களா? அம்பாளோட பாத மண்ணை தந்து உன் நெத்தில பூச வச்சு உன்னை பழைய மாதிரி மாத்தினதே நான் தான். அப்ப நீ சூனியக்காரனா இல்ல பில்லி சூனியத்தை எடுக்கிறவனா? இந்த பார், நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இனிமே இந்த ஏரியாக்குள்ள நான் உன்னை பார்க்க கூடாது. கிளம்பு கிளம்பு. பார்த்தா என்ன செய்வ? எது? நான் டெரர் பூபதின்றது இந்த ஊருக்கே தெரியும். நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படாத. போ, போயிட்டே இரு. போ, நீ போ. வந்த வேலையை பாரு. என்னையே நீ வேலை பாருன்னு சொல்றியா? கோவத்தை தூண்டாத.
நான் சட்டையை பிடிச்சா நீ சட்டையை தானே பிடிக்கணும். ஏன் கழுத்தை பிடிக்கிற? யோ கழுத்தை உரியா இல்லையா? விடலன்னா உடனே சேர்த்துருவையா? உயிர் மாதிரியா? உடியா உடியா யோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சியா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என் கழுத்தை நடிச்சு கொள்ள வர பார்க்கும்போது என்னை கொண்டுட்டு என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவேன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. பாரு, நான் நாகவல்லிக்கு தேவையான உதவிகளை செய்ய தான் வந்திருக்கேன். உன் மனைவியை சந்திச்சது தற்செயல். அந்த சமயத்துல அவ சொன்ன கஷ்டத்துக்கு நான் தீர்வு சொன்னேன், அவ்வளவுதான். நாகவல்லின்னா அப்ப அந்த பாதம் பண்ண கொடுத்தது நீதானா? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே. சந்தேகம் உன் அறிவையும் மனசையும் மூடிடுச்சு. நாகவல்லியை பத்தி உனக்கு தெரியுமா? அப்போ ஏன்னா என் சகல சந்தானத்துக்கு நாகவல்லியால ஆபத்து இருக்காமே. உண்மையா? உனக்கு எப்படி தெரியும்? காளிங்கராயன்னு ஒரு சாமியார் சொன்னாரு. அவன் சாமியார் கிடையாது, மந்திரவாதி. மந்திரவாதியா? ஆமா. அவனை உனக்கு எப்படி தெரியும்? என் சகல சந்தானத்து கூட பேசிட்டு இருக்கப்போ நானும் கூட இருந்தேன். ஓஹோ, சந்தானத்துக்கு தெரிஞ்சா சரிதான். ஆபத்தை சந்திக்கிறதா சந்தானத்துக்கு ரொம்ப பிடிக்குமே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லேன். சந்தானத்துக்கு நாகவல்லியால ஆபத்து இருக்கா இல்லையா? நீ சிரிக்கிறத பார்த்தா மந்திரவாதி சொன்னது பொய்யா? பொய்யா உண்மையானு போக போக தெரியும். அப்ப சகல சந்தானம் செத்துருவார? சந்தானம் செத்துட்டா மொத்த சொத்தையும் ஆழலாம்னு நினைக்கிறியா? என் மனசுல நினைக்கிறதெல்லாம் நீ எப்படி சொல்ற? கெட்டவங்க சிந்திக்கிறது நல்லவங்களால கண்டுபிடிக்க முடியும். சந்தானத்தோட சகலன்றது வெறும் பேரு தான். சகல வேலையை செய்யற வேலைக்காரன். இங்க பாருங்க, பாத்தீங்களா பாத்தீங்களா? மண் வெட்டியா கையில கொடுத்து அனுப்பிச்சுட்டானுவோ. கடமைக்கு பலன் உண்டு, உழைப்புக்கு உயர்வு உண்டு. யாருக்கு? சந்தானத்துக்கா? உழைக்கிறவனுக்கு. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாம வாழ கத்துக்க, வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். அப்ப என் பொண்டாட்டி செல்விக்கும் உங்களுக்கும் இத பாரு, நான் குரு, அவ சிஷ்ய. அந்த உறவு மட்டும்தான். வார்த்தையை நம்பலாமா? ஏமாத்திர மாட்டீங்களா என்ன? போலியான மனுஷங்களோட பழகி பழகி உனக்கு எல்லாமே தப்பாதான் தெரியுது. சரிங்க, இனிமே நான் செல்வியை சந்தேகப்பட மாட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த காளிங்கராயன் எந்த வம்பு தும்புக்கும் போவாத ஆளாச்சே. அவரை போய் மந்திரவாதி அது இதுன்னு சொல்றீங்களே. காளிங்கராயனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் சகலையோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்றத பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொன்ன ஆளாச்சே. நீங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தானே பேசுறீங்க. இத பாரு, காளிங்கராயனை நம்பாதே. நீ பாழும் கிணத்துல உன்னை தள்ளிடுவான். எனக்கு அவனுக்கு ஒண்ணு இல்லைங்க. என் சகலைக்கு தான் அவர் ரொம்ப வேண்டியவர். அவனை பத்தி நீ யோசிக்காத, புரியுதா? செல்வி மேல சந்தேகப்படாம குடும்பம் நடத்து போ. சரிங்க, நான் கிளம்புறேங்க. காளிங்கராயா, நீ சும்மா இருக்க மாட்ட போல இருக்கு. சந்திக்கிறேன்.
டேய் கூச்சா, டேய் நில்லுடா கூச்சா. என்னடா நான் சொல்ல போயினேங்கிற? என்ன என் மேல கோவமா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் என்ன வேணும்டா உன்னை விட்டு வர போறேன்? உன்னை விடணுன்றது என் தலை விதிடா. ப்ளீஸ்டா, சொல்றத கேளுடா. நில்டா நில்டா நில்லுன்றால. அப்பா இப்போவாது நின்று ரொம்ப தேங்க்ஸ்ரா. நீ ஏண்டி நிக்கிற? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பொண்டாட்டியும் புள்ளையும் ரோடா இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அவங்களுக்கு கால் வலிக்குதா, பசிக்குதா, தண்ணி வேணுமா, எந்த கவலையும் உனக்கு இல்ல. அந்த குட்டி சத்தம் பின்னாடியே போயிட்டு இருக்க. ஏய், அது என்ன நம்பி வந்துருக்குது. அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க போற கடைசி நாள். இனியோட பிரிய போறோம்ல. போது நிறுத்து உன் வியாக்கியானத்தை. ரோடோட தெரிஞ்சு இங்க கூட்டிட்டு வந்துட்ட. அடுத்து நான் ஆந்திராவுக்கா? நாம எந்த வேலைக்காக அலமேலு மங்காபுரத்துல இருந்து கிளம்பிடுமோ அந்த வேலையை இந்த சிங்கார சென்னையில தான் கச்சிதமா முடிக்க போறோம். அவ்வளவுதான். ஏய்யா, அலமேலு மங்காபுரத்துல பஸ் ஏறினப்போ உன்னை நம்பி தானே நான் ஈரோடு போறேன்னு வந்தேன். புருஷனை நம்பி தான் ஏறணும், பின்ன டிரைவர் நம்பி ஏறுவேன். உன்ன மாதிரி ஒரு புருஷனை நம்பி வரதை விட மகா குடும்பம் எதுவும் கிடையாது. ஏன் சிவகாமி அப்படி சொல்ற? பின்ன ஈரோடு பஸ் ஏறி சேலத்துக்கு வந்துட்டோம். அங்கேயாவது இந்த குட்டிச்சாத்தனை விட்டுட்டு வருவேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தர்மபுரி பஸ் ஏறிட்ட. நீ கேட்டது ரொம்ப கரெக்டான கேள்வி. ஆனா நான் அது மாதிரி பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கே. தர்மபுரியிலாவது இந்த குட்டிச்சாத்தனை தொலைச்சிட்டு வருவேன்னு பார்த்தா அங்க இருந்து கிளம்புன்னு வேலூர் பஸ் ஏறிட்ட. அதான் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றேன்ல. வேலூர்ல இறங்குனல, அங்கேயாவது இந்த குட்டிச்சாத்தனை விட்டு தொலைச்சியா? ராத்திரியில் இந்த மனுஷன் இறங்குறாரே, இங்கேயாவது இந்த குட்டிச்சாத்தனை விட்டுட்டு வருவான்னு நினைச்சா என் நினைப்புல மண்ணலி போடுற. வேலூர்ல இருந்து சென்னைக்கு பஸ் ஏறிட்ட. யார் சிவகாமி, நம்ம கூச்சாவை சென்னையில இருந்தானே கூட்டு வந்தோம். அப்ப சென்னையிலேயே இறக்கி விடுறதுதானே நியாயம். ஒண்ணு சென்னையில இருந்தானே கூட்டிட்டு வந்த, அப்ப ஈரோட்ல இருந்து நேரா பஸ் ஏறி சென்னைக்கு வர வேண்டியதானே? அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் நான் எதுக்காக இறங்கினேன்னா, இப்போ தர்மபுரியில இறங்கின போது நீ சொல்ற எந்த காரணத்தையும் கேட்க நான் தயாரா இல்ல. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேள. தர்மபுரியில அதை விட்டுட்டு வரலாம் தான் நினைச்சேன். ஆனா கூச்சா மூஞ்சியை பார்த்தா அது ஒரு சோகம் தெரிஞ்சுது. ஐயோ, என்னை விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு. டக்குன்னு தர்மபுரி பஸ்ல ஏறினேன். அதே மாதிரி தர்மபுரியில இறங்கினோடனே கூச்சா மூஞ்சியை பார்த்தேன். மறுபடியும் அதுல சோகம் தெரிஞ்சுது. ஐயோ, நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு. அதனாலதான் வெள்ளூர் பஸ்ல அப்படியே நிறுத்துங்க. இப்படியே ஒவ்வொரு பஸ்ஸா ஏறி இறங்கி கடைசியா சென்னைக்கு வந்துட்டோம். கையில கடைசியா ஒரு 500 ரூபாய் தான் இருக்கு. ஊருக்கு எப்படி போறதா? கூச்சா இருக்க பயமே. அப்போ நீ இன்னும் அந்த குட்டிச்சாத்தனை நம்பிட்டு தான் இருக்க. நீ கண்டிப்பா அதை விட மாட்ட. நான் அதை விட்டா உடனே விட மாட்டேன் போல இருக்குது. இங்க பாரு, 4 பேரா ஊர்ல இருந்து கிளம்பி வந்தோம். திரும்பி போகும்போது 3 பேர் தான் போக போறோம். இதுக்கு வேணா உன் தள்ள அடிச்சு சத்தியம் பண்றேன் நானு. குட்டிச்சாத்தனை நம்புறாரு. அப்பா தண்ணிப்பா. ஊர்ல இருந்து கிளம்பும் போதே தண்ணி கத்துறீங்க நீங்க. தண்ணி தானே கேட்டா, தங்கத்தையா கேட்டா? இப்ப கொஞ்ச நேரத்துல பசின்னு சொல்லுவா. அப்ப என்ன பண்ணுவீங்களோ? ஏன் கவலைப்படுற? வந்தாரை வாழ வைக்கும் சென்னை நம்மளே வாழ வைக்கும். ஆமா, நீங்க 5 லட்சத்தை இங்க தானே கொண்டு வந்தீங்க. அப்படியே வாழ வச்சிருச்சா? அது ஒண்ணும் இல்ல சிவகாமி. நான் அப்போ வந்த பீரியட்ல சென்னையில சர்வதேச ரீதியில பொருளாதார நிலைமை மந்தமா இருந்ததால, ஏற்ற இறக்கமா இருந்ததால ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் வந்து அப்படியே பேசிட்டு இருந்தீங்க. எதையாவது பேசி என்ன நம்ப வைக்கலாம்னு பாக்காதீங்க. போய் தண்ணி வாங்கிட்டு வாங்க போங்க. ஏய் கூச்சா, இங்கே பத்திரமா இருக்கியா? வந்துடுறேன். இருப்பான். நீங்க எங்க இருப்பீங்களோ அங்கதான் அவன் இருப்பான். போய் தண்ணி வாங்கிட்டு வாங்க போங்க. கூச்சா வச்ச. ஏய், வாயினதா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். மொத்தமா குடிச்சா அடிச்சிடுவேன். ஆமா, வாங்குறது தண்ணி, அதுல அளவு வேற. ஏய் வாடி, அங்க போய் உட்காரலாம். அப்பா தண்ணி வாங்கிட்டு வந்துருவாரு. அது வரைக்கும் அங்க போய் உட்காரலாம். வா. அம்மாவால ரொம்ப நேரம் நிக்க முடியலடி. ரொம்ப டயர்டா இருக்கு. சரி வாமா, வந்து உட்காரு வா. உட்காந்துக்கோ. அப்பா வந்ததுக்கு அப்புறம் போலாம். சரிம்மா. அதுக்குள்ள எப்படி வேர்த்திருக்கு பாரு. காட்டு. ஒரு பாட்டில் தண்ணி கொடுப்பா. ஜோ, தண்ணி கேட்கற சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தண்ணி குடியா. ஏய், சாதாவா கூலிங்கா? அது டீ கடையில் சாதா டீயா ஸ்பெஷல் டீயான்னு கேட்குற மாதிரி குடிக்கிற தண்ணியில் சாதா வாட்டரா ஸ்பெஷல் வாட்டரான்னு கேட்குற நீ. சரி, சாதா வாட்டர் எவ்வளோ, கூலிங் வாட்டர் எவ்வளோ? சாதா வாட்டர்னா 15 ரூபா, கூலிங் வாட்டர்னா 18 ரூபா. ஐயோ,
ஏய் பர்ஸ் கொண்டு ஓடாதடா நில்றா. விட மாட்டாங்க போங்க. அட புடிங்க. ஏய் நில்லு. டேய். சார் இந்த பர்ஸ் வச்சுக்கங்க சார். பெரிய பிரச்சனை சார். யோ யாரே நீ உன் பர்ஸ் எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? ஏய் எவ்வளவு வேகமா ஓடுறீங்க? அடிச்சு கேட்பாங்க. கொடுத்துறாதீங்க சார். அடேபியா அச்சா கொல்ல மாட்டேன் நானே. புடிங்க. லூசடா நீ. திடீர்னு பர்ஸ் என்கிட்ட கொடுத்து ஓடுற. ஓஹோ இவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு தான் இப்படி ஓடுறான் போறான். இது என்ன பர்சியா? எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? அடிக்கிறது ஒருத்த, பாதுகாக்கிறது ஒருத்தனா? இங்க பாரு, இது ஓம் பர்ஸும் இல்ல என் பர்ஸும் இல்ல. இந்த கருப்பு சட்டக்காரன் ஓடி வந்தானே, அவன் இந்த பர்ஸை என்கிட்ட கொடுத்து இந்த பத்திரமா பாத்துக்குங்க. அவங்க என்கிட்ட இதை பிடுங்க பாக்குறாங்க. நான் ஒரு அப்பாவின்னு தெளிவா சொல்லிட்டு போயிருக்கான். என்ன பிரச்சனை பாருங்க சார். என் பர்ஸ் அடிச்சு தர மாட்டேங்கிறான் சார். ஓ பிக் பாக்கெட்டா? நான் ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன், நீங்க பாட்டு மேல கை வைக்கிறீங்க. இந்த திருட்டு தொழில் பண்ணிக்கிட்டு ஊர்ல பந்தாவர பண்டியா சார்? யோ ஆட்டோ கூட்டிட்டு வாயா. என்ன சார் இது பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆரம்பிச்சு ஆட்டோ ஆக்சிடென்ட் சொல்றீங்க. சரி இருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன். லாஜிக்கலா ஒன்று கேட்கறேன். என்கிட்ட பர்ஸ் கொடுத்துட்டு போனான்ல, அந்த கருப்பு சட்டக்காரன் திருப்பி வந்து என்ன தேடினானா, நான் இங்க இருக்க மாட்டேன்ல, அப்ப அவன் பாவம் தானே? அந்த ஆளு உன் கூட்டாளியா? ஐயோ இல்ல சார், பாவம் ஒரு அப்பாவி சார். உன்னை இங்க வச்சு விசாரிக்க கூடாது, விசாரிக்க வேண்டிய இடத்துல வச்சுதான் விசாரிக்கணும். ஐயோ என்ன சொன்னாலும் உங்க யாருக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பேசுறதே திருப்பி திருப்பி பேசுறீங்களே. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏதோ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். சார் 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 விடுங்க சார். பொண்டாட்டி வெயிட் பண்றாங்க சார். உள்ள ஏத்தி விடுங்க சார். என்ன வேணாலும் பேச வந்து சார் நான் சொல்றது புரியுதுங்களா? குழந்தை தண்ணி கேடுதுன்னு தண்ணி பாட்டில் வாங்க வந்தேன் சார். நான் நீங்க ஐயோ சார் அதெல்லாம் எதுவும் பேசாத, வண்டியில ஏறியா. என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்றேன்ல இல்லைங்க குட்டிச்சாத்தா கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். அது இருங்க கூப்பிடுறேன். ஏய் கூச்சா இவன் சரி பண்ண மாட்டான். சார் பேக் சார் சொன்னா கேளுங்க சார். ஐயோ சார் 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 சொன்னா கொஞ்சம் கேளுங்க சார். என் பொண்டாட்டி பிள்ளைங்க பாவம் இந்த ஊருக்கு புதுசு சார், ஒண்ணுமே தெரியாது சார். என் குழந்தை வேற பாவம் வெயிட் பண்ணுங்க சார். சார் சார் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க சார். பேக் எடுத்து கொடுங்க சார். சார் 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 இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சார்? ஆளையே காணுமே. தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? அம்மா அப்பா எங்கம்மா போனாரு? தெரியலையேடி. தண்ணி வாங்க போறேன்னு போனாரு, இவ்வளவு நேரமாயும் காணோம். வெறும் தண்ணி தானே வாங்கிட்டு வர சொன்னேன். காசை கொடுத்தா கடைக்காரர் தண்ணி பாட்டில் கொடுக்க போறான். கையில வாங்குறாரா இல்ல கிணறு வெட்டி தண்ணி இறக்குறாரான்னு தெரியல. இந்த மனுஷனை நம்பி இவ்வளவு பெரிய ஊருக்கு வந்தது பெரிய தப்பா போச்சு. எங்க போய் தேடுறது, எப்ப வருவாருன்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் இருமா, அப்பா வந்துருவாரு. வாடி போய் பார்க்கலாம். சீக்கிரம் வா. என்னடி நீ? தண்ணி வேணுமா? நானே இவ்வளவு பெரிய ஊரை பார்த்து பயந்து போயிருக்கேன். இவ்வளவு நெருக்கடியில மனுஷங்க எப்படிதான் வாழ்றாங்களோன்னு தெரியல. இவ்வளவு பெரிய ஊர்ல இந்த மனுஷனை நான் எங்க போயின்னு கண்டுபிடிப்பேன்? சார், எங்க வேஷ்டி சட்டையோட கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒருத்தர் தண்ணி பாட்டில் வாங்க வந்தாரா? இல்லம்மா, அடையாளம் சொல்ற பாரு. போமா. சாரிங்க. போ போ, கடையில வந்து முன்னாடி நின்னுட்டு வா. அக்கா ஒரு நிமிஷம்க்கா. இங்க வேஷ்டி சட்டையோட கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒருத்தர் போனாரு, பாத்தீங்களா? யார் மணி? நான் அவரோட பொண்டாட்டி. அத கேக்கல. வெளியூரா நீ? ஆமா வெளியூரு. ஏமா இப்படியா ஏமாளியா இருப்ப? இவ்ளோ பெரிய ஊர்ல கண்ணாடிக்கார பாத்தியான்னு கேக்குற? திருப்பதியில போய் மொட்டை போட்டவனை தேடுற மாதிரி தேடுற? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. இங்கே இரு, இத உடனே வந்துறேன்ட்டு போனாரு. போய் ரொம்ப நேரமாச்சு, இன்னும் வரவே இல்லை.
அப்ப விட்டு ஓடிட்டான்னு அர்த்தம். எங்கெங்கயோ இருந்து கூட்டிட்டு வந்து இந்த ஊருக்கு வந்து தொலைச்சிடுறானுங்க. இல்லக்கா, போய் புருஷனை தேடுற வேலையை விட்டுட்டு உன் வேலையை பாருப்போ. இல்லக்கா, அவர் அப்படிலாம் விட்டுட்டு போற ஆள் கிடையாது. அப்ப கழுத்துல காதுல செயின் போட்டிருந்தாரா? அதுக்கு ஆசைப்பட்டு எவனாவது குத்தி போட்டு போயிருப்பான். போ. அம்மா, தண்ணி தாகமா இருக்குமா? நாக்கெல்லாம் வறண்டு போச்சுமா. இருடா, அம்மா உனக்கு தண்ணி வாங்கி தரேன். இந்த குடி. இங்க பாரு, அன்னைக்குமா ராத்திரிக்கு இதுதான் சாப்பாடுன்னு நினைக்கிறேன். போதுமா? இவ்வளவு தாகத்தோட இருந்திருக்க. பாவி மனுஷன் எங்க போனானே தெரியலையே. இந்தாங்க ஐயா, வா. ஒரே இடத்துல